என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. என்ன வேணாலும் செய்யுங்க. மக்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. டிவிக்கேவில் இருக்கிறவங்க இவ்வளோ நாளாக ஏன் மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் அதை ஒரு வீடியோ மூலம் வெளிப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இவர் எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி சத்தியமாக எனக்கும் தெரியல. மக்களாகிய நிறைய பேர் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு கடவுளே இறங்கி வந்து நிறைய விஷயங்களை சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்னை பிடிச்சவங்க நிறைய பேர் பார்க்க வருவாங்க, அதனால அவங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இடங்களை பார்த்து தான் சூஸ் பண்ணுறோம். ஒரு சில இடங்கள் கிடைக்கிது, ஒரு சில இடங்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கிடைச்ச இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிவிக்கே நிர்வாகிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சமூக வலைதளங்கள்லையும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினவங்களையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் தயவு செஞ்சு நான் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் இருப்பேன், வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சம்பவம் நடந்தப்பவே ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் மீட் பண்ணலாம் தான் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் வேறு மாதிரி இந்த பிரச்சனை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. விரைவாக பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை வந்து நாங்கள் நேரில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த கரூர் சம்பவம் எதை நோக்கி முடிய போகுதுன்னு தெரியலங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறது கூட தெளிவாக தெரியல.